பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி ஆகார் கண்ட நீரூற்று. ஆதியாகமம் 21ஆம் வசனத்திலே ஆகாரும் அவருடைய மகன் இஸ்மவேலும் பெயர்சபா என்ற அந்த வனாந்தரத்திலே துரத்தப்படுவதாக வாசிக்கிறோம். ஆபிரகாம் சாராளின் வார்த்தையை கேட்டு இதை செய்தார். கர்த்தரும் இதை அனுமதித்தார். ஒரு சூழ்நிலையிலே அந்த வனாந்தரத்திலே அவர்கள் கொண்டு சென்ற அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து விடுகிறது. எல்லாம் இழந்த சூழ்நிலை. அப்பொழுது ஆகார், பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி மகனை ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு தூரத்திலே சென்று அங்கே கதறி அழுகிறாள். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதன், பயப்படாதே, உன் மகனை எடுத்துக்கொள் என்று ஆகாரிடம் சொல்கிறான். கர்த்தர் அவளின் கண்களை திறக்கிறார். அருகிலே ஒரு நீரூற்று இருக்கிறது. அது கிறிஸ்துவாகிய அந்த நீரூற்று. அதை பருகி அவளும் மகனும் தாகம் தீர்க்கிறார்கள், பிழைத்துக் கொள்கிறார்கள். இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு முதலிலே செவி கொடுக்கிறார். மகன் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவள், நான் இவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அதனால் அவனுக்கு செவி கொடுக்கிறார். இரண்டாவது, ஆகார் அடிமை பெண். அடிமை பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு நீரூற்றை காட்டி பிழைக்கச் செய்கிறார். கர்த்தர் எல்லோருக்குமான ஒரு தேவன். அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். அவர் கிருபையுள்ள தேவன். யோவான் 3:16 வாசிக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட தேவன். ரோமர் 9:25 எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாது இருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் அழைப்பேன் என்கிறார். அப்படி என்றால் எல்லோரையும் அழைக்கிற தேவன், எல்லோருக்கும் கிருபை பாராட்டுகிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜனங்களே, இதை கேட்கிற ஜனங்களே, பார்க்கிற ஜனங்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி இக்கட்டான சூழ்நிலையிலே அழைக்கும் பொழுது நிச்சயம் செவி கொடுப்பார்.